போயிட்டு வந்துட்டீங்களா ஜம்முன்னு? இப்போ முழிக்கிறீங்க திரு திருன்னு. ஆ என்னடா முழிக்கிற? தங்க பிள்ளையா இது? செல்ல பிள்ளையா இது? தங்க பிள்ளையா இது? டுமில் டுமில் டுமில். எப்படி எப்படிலாம் வித்த காட்ட வேண்டியதாக இருக்கணும் சிரிக்க வைக்கிறதுக்கு. பாய் சொல்லு, பாய் சொல்லு. டிரைவர் வேலைக்கு கிளம்பிட்டீங்களா? டிரைவர் சட்டை மாதிரியா இருக்குது. ஆமாம், சாக்லேட் பாய் மாதிரி இருக்கும் சட்டை போட்டா. சாக்லேட்டு பாயா? ஆமாம், சாக்லேட் பாய் மாதிரி இருக்கா மேட்சா? ஆமாம் ஆமாம். காலையில் வேறு எதை போட்டிங்க, இதை போட்டாலே பொறுமையாக தூக்கணும், தொண்டையெல்லாம் அடைக்கும். நான் வேறு அவசரமாக எக்ஸாமுக்கு போகணும், இதை வேறு போட்டு வச்சுட்டீங்க. போங்க. எக்ஸாம் போயிட்டு வந்து பேசுகிறேன், டைம் இல்லை பேசலாம். என்ன பேசுறது? அப்போ நல்லா இருக்கீங்களா? உங்கள் வீட்டில் நல்லா இருக்காங்களா? கேட்குறதா? நீ என்ன பண்ணுற? நான் உன்னை வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் பேசுவேன், என்ன பேசணும்? நேற்று ஏன் நைட்டு வீடியோ போடலை? ஏன்னா மதியம் வச்சு போயிருந்தா நைட்டு கொடுத்தீங்க, அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ, அதுதான் காரணம். சரி சரி சேம் வீடியோ. சேம் வீடியோ அதனால போடுங்க. நல்லா இருக்கா? கிளம்பிட்டீங்களா? மதியானம் என்ன லஞ்சுன்னு பார்க்கலாம். ஆமா, தட்டுல பாருங்க எல்லாம் ப்ரீ ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சதுதான். மெயினா இந்த மாங்காய் வச்சு பர்மா ஸ்பெஷல் மாங்காய் அத்தோ தான் செய்ய போறேன். மாங்காய் அத்தோ எப்படின்னா, இது எப்படி எங்களுக்கு தெரியும்னா, எங்க அப்பாவோட அம்மாலாம் வந்து பர்மால இருந்து வந்தவங்க. எங்க அப்பா, ஆமா, எங்க ஆயா பேரே வந்து பர்மாக்காரம்மா தான் கூப்பிடுவாங்க சேலத்துல எல்லாரும். அவங்க வந்து எங்களுக்கு இதை செஞ்சு தருவாங்க. மாங்காய் அத்தோன்னு சொல்லிட்டு மாங்காய் சீசன்ல செஞ்சு தருவாங்க. டேஸ்டா இருக்கும். சாம்பார் சாப்பாடுல சூப்பரா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். புளிப்பு, இனிப்பு, அந்த கசப்பு, இந்த மாதிரி கொஞ்சம் இனிப்பு புளிப்பு கலந்த மாங்காய் இருக்கணும். இப்பதான் நல்லா இருக்கும் டேஸ்டா. அந்த மாதிரி தான். ஓகேவா? இது வந்து ப்ரீ ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சோம்னா எல்லாமே ஈஸி, சீக்கிரமா செஞ்சிடலாம். வாங்க, கேமரா அவங்க கொண்டு வாங்க. மாங்காவை சீச்சு வச்சிருக்கேன். அடுத்து பச்சை வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதே பச்சை வெங்காயத்தை இந்த மாதிரி எண்ணெயில போட்டு வதக்கி வச்சிருக்கேன். இது வந்து எண்ணெயில போட்டு வதக்கின வெங்காயம். அப்புறம் வறுத்த பூண்டு மெயினா. இன்னொன்னு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த காஞ்ச மிளகா வந்து எண்ணெயில வறுத்து நுணுக்கி போடுவாங்க. நான் வந்து பையன் இருக்கனால நெடி ஏறிடும். அதனால என்ன பண்றேன்னா சில்லி பிளேக்ஸ் போட்டுக்கிறேன். காரத்துக்கு சில்லி பிளேக்ஸ். ஆமா ஆமா, போடலாம் போடலாம். அந்த சில்லி பிளேக்ஸும் போடலாம். உப்பு, பூண்டும் வெங்காயமும் வறுத்த எண்ணெய் இருக்கு, அந்த எண்ணெயும் இதுல சேர்க்கணும். மெயினா இதுக்கு டேஸ்ட் கொடுக்க வந்து பொட்டுக்கடலை பொடி. பொட்டுக்கடலையும் நல்லா பொடிச்சு வச்சிருக்கணும். அதுதான். சரி, எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். வாங்க எப்படி செய்யறது பாக்கலாம். ஆமா, ஃபர்ஸ்ட் மாங்காய், வெங்காயம், வறுத்த வெங்காயம், அடுத்து வறுத்த பூண்டு, அப்புறம் பச்சை வெங்காயம் போட்டாச்சு. எல்லாம் போட்டு சில்லி பிளேக்ஸ் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் எங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கிறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் போட்டுக்கிறேன், அப்புறம் பத்தலைன்னா எல்லாமே போட்டுக்கலாம். இந்த அத்தோட வரலாறு என்னன்னு உங்களுக்கு தெரியுங்களா? எங்க வீட்டு வரலாறு தான் எனக்கு தெரியும். என்ன அத்தோ, இது வந்து பாருங்க, வறுத்த எண்ணெய் கொஞ்சம் இருக்கு, இதுதான் அதுக்கு டேஸ்ட். இந்த பூண்டு வெங்காயமும் வறுத்த எண்ணெய் அப்படியே அதை போட்டுக்கிறேன். அத்தோன்னா கலந்த உணவுன்னு பேரு, அதாவது சாலடு. இப்ப பாருங்க எல்லாம் போட்டு கலக்குறோமா, அதுதான் கலந்த உணவு. இது வந்து பர்மால, ஆமா, இது வந்து ஒரு உணவா சாப்பிட்டாங்க. ஏன்னா கம்மியான செலவு தான், வீட்டுல இருக்க பொருளை வச்சு பண்ணிடலாம். நூடுல்ஸ் அத்தோ சாப்பிட்டுருப்பீங்க எல்லாம், பர்மா ஸ்பெஷல் சென்னையில கிடைக்கும். நூடுல்ஸ் போட்டு செய்வாங்க. இது வந்து மாங்காய் சீசன்ல மாங்காய் அத்தோ, நூடுல்ஸ் இல்லாம நம்ம செய்யறது. 19 பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல வந்து தமிழர்கள் வந்து அங்க வேலை செஞ்சாங்க பர்மா.
அப்ப அங்க வந்து பர்மால இருந்து தூக்கிட்டு வந்ததுதான் இந்த அர்த்தம். ஆமா. பர்மா சரி, இப்ப வந்து இந்த பொட்டுக்கடலை பொடியை போடுறேன். இதுதான் அதுக்கு வந்து ஒரு டேஸ்டே. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் போடுறேன், அப்புறம் வந்து பார்த்துக்கலாம். இப்ப இது எல்லாத்தையும் போட்டு பிசைக்க. கொஞ்சம் உப்பு டப்பா எடுக்கிறீங்களா? இங்க இருக்குது. இங்க இருக்கு பாரு, கருப்பு முடி. இங்க தேவையான அளவு உப்பு. வெங்காயம் வறுக்கும் போதே கொஞ்சம் உப்பு போட்டேன், இப்ப கொஞ்சமா போட்டுக்கிறேன். ஓகேவா? இப்ப இதை ஒண்ணா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோ. பொட்டுக்கடலை மாவு கொஞ்சம் போடணும். இது வந்து ஒரு சாலட் தான். இந்த பொட்டுக்கடலை மாவு தான் இதுக்கு டேஸ்டே. நிறைய பொட்டுக்கடலை போட்டா நல்லா இருக்காது, ஒரு அளவு போடணும். கொஞ்சம் இந்த இலகுற ரொம்ப அழுத்தியும் இப்ப செய்யக்கூடாது. லைட்டா ஃபோர்க்கு இந்த மாதிரி தான், ஃபோர்க் வச்சு கூட நீங்க மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கையில தான் பிசைறேன், கையை நல்லா கழுவிட்டு தான் பிசைறேன். யாரும் கையை கழுவாம பிசையான்னு சொல்லாதீங்க. இந்த பாத்திரத்தையும் கையையும் நல்லா கழுவிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன். உடனே கேட்பீங்க என்ன கையில பிசைறீங்க அப்படின்னு யாராவது கேட்பீங்க. வந்து நான் வந்து டேஸ்ட் பண்ணி பாக்குறேன். கொஞ்சம் போட்டுக்கல. புளிப்பு மாங்காமா. இனிப்பு எதோட இனிப்பியா? இனிப்பு சேருன்னீங்க, ஆனா சர்க்கரை போடலாம் யாருன்னு கேட்காதீங்க. இந்த வெங்காயம் வதக்கணும் இல்லையா, அதோட இனிப்பு தான் சொல்றேன். வதங்கின வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் இனிப்பா இருக்கும். இந்த காரம் கொஞ்சம் பத்தாம இருக்கு, அதனால சில்லி ஃபிளேக்ஸ் வந்து பர்மா ஐட்டம். அது மட்டும் தெரிஞ்சுக்கங்க. ஆமா ஆமா, பர்மா ஐட்டம். சூப்பர். செம்மையா இருக்கு. நாங்களே வெறும் வாயிலே திம்போம் எங்க வீட்டுல. மாங்காய் சீசன்ல செய்வோம். ஓகே, அத்தோ ரெடி. ஆமா, இதுதான்ப்பா அர்த்தம். கொத்தமல்லி என்ன கொத்தமல்லி போடுவாங்க, நான் கொத்தமல்லி போடல, நேரம் இல்லாத காரணத்தோடு. இப்ப இதை வந்து ஆட்டுக்காருக்கு சாப்பிட்டு பார்க்க கொடுப்பேன். என்ன கொடுங்க, என்ன இருங்க, ஆட்டுக்காருக்கு ஊட்டி விடுவாங்க. ஊட்டி விடுங்க. சூப்பரா இருக்கும். புளிப்பு, இனிப்பு, லைட்டா துவர்ப்பு எல்லாம் கலந்து சூப்பரா இருக்கு. ஓகே गाइस, உங்களுக்கு இந்த அத்தோ பிடிச்சிருக்கோம், வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. வேற ஏதாவது ரெசிபி வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே गाइस, அத்தோட ஹிஸ்டரி எப்படின்னா, பர்மால இருந்து இங்க வந்த ஐட்டம். ஓகேங்களா? அத்தோ அப்படினா என்ன நீங்க சொன்னீங்க? கலந்த உணவு, சாலட். சாலட். ஓகேங்களா? நம்ம அங்க இருந்து போனவங்க அங்க இருந்து தள்ளிட்டு வந்தாங்க அத்தோ. ஓகேங்களா? ஆமா. பை गाइस. நம்ம வீட்ல என்ன லஞ்சுன்னு பாத்தீங்கன்னா, சோறே ஒரு 5-6 பேர் சாப்பிடலாம் போல அம்மா அடிச்சு வச்சிருக்கீங்க குண்டா நிறையா. சுட சுட வெள்ளை சோறு குண்டானத்துக்கு வரமா வச்சிருவோம், வீடியோ எடுக்கும்போது டிஸ்டர்பன்ஸ் ஆகும். இப்போதான் நாங்கள் மாங்காய் அத்தோ ப்ரிப்ரேஷன் பண்ணோம். மாங்காய் அத்தோ. ஓகேங்களா? பர்மா ஐட்டம் மாங்காய் அத்தோ, அதை கொஞ்சம் வச்சுப்போம். ஓகேங்களா? அடுத்தது நேற்று வச்ச மாங்காய் பச்சடி இருக்கு, மாங்காய் பச்சடி. அடுத்தது என்னன்னா, தட தடன்னு சேரு மாரி இருக்கிற சாம்பார், சேரு சாம்பார். ஆமா, நல்லா இருக்கு, அழகா இருக்கு. எனக்கு பிடிக்காதா? எனக்கு இப்படிதான் பிடிக்கும், சூப்பரா இருக்கும் இப்படிதான் சாம்பார். இது கூடவே அடுத்த என்ன ஐட்டம் வச்சிருக்கீங்க? இது என்ன ஐட்டம்? இங்க வீடியோ எடுத்துட்டு இருக்கும் போது குறுக்க கடம்பட கடம்பட சொல்லிட்டு இருக்கீங்க. இது கூட என்ன? இது என்னது? என்ன ஐட்டம் இது? இல்ல, அதுக்கு மேல வைக்க முடியாது. என்ன ஐட்டம் சொல்லு. சிக்கன் பேரு மிளகு கறி. மிளகு கறியா गाइस? ஓகேங்களா? சாப்பிடுவோம். சாம்பார் வந்து சூப்பரா இருக்கு, டேஸ்டா இருக்கு. இது கூட வந்து மாங்காய் அத்தோ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சாம்பாருக்கும் மாங்காய் அத்தோக்கும் சூப்பரா இருக்கு. அடுத்து எங்க அம்மா வச்ச ஃபேவரட் சிக்னேச்சர் டிஷ் என்னது? மிளகு கறி. வேற லெவலு.
தரமான லஞ்சு காய். என்னம்மா? குஞ்சாக்கீரையா? குஞ்சாக்கீரையா காய்ஸ்? முருங்கீரை குறிஞ்சாக்கீரை. குறிஞ்சாக்கீரையா? ஓகே காய்ஸ், நைட் டின்னர் என்னன்னு பார்ப்போம். டின்னர் இருந்தால் பார்ப்போம், இல்லைன்னா விடுங்க. ஓகேவா? பாய். என்னங்க பாலா? எனக்கு எனக்கு அங்கே அப்படியே வச்சிருங்க. அப்பதான் வேலையை முடிச்சுட்டு வந்தேன். வந்த உடனே இவர் கூட விளையாண்டுட்டு இருக்கிறோம் படுக்க போட்டு. என் தம்பி செல்லாம் என்ன கண்ணு? அப்பாவும் பையனும் கப்பல் மாதிரி விளையாண்டுக்கிறீங்க. பாண்டி சீமையிலே வேறொரு வீதியிலே போல கசகசன்னு இருக்கு அவனுக்கு மேல மொட்டை மாடியில. ஆமா, காத்தே இல்ல. அவன் நம்ம போட்டோவை பாக்குறான். ஆமாப்பா, சம்பவம் அவர் அதை வேற பேப்பர்ல வேற போட்டு வச்சிருக்காங்க. ஏனாங்க வேடிக்கை பாக்குறியா? சம்பவம் நடந்தால்தான் இப்படி இருந்து நீ இப்ப இங்க இருக்க. புரியுதா? பாத்துட்டு இருக்க மேல ஏனாக்கா யாரு இந்த ரெண்டு உருவங்க எங்க பார்த்த மாதிரி இருக்குன்னு பாக்குறான். தரையிறங்கணும்னு தெரியல தெரியுது பார்த்துட்டு இருக்கேன். ஏனாங்க மாடி சாப்பிடணும் படுத்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. தெரியலதா? எங்க கிளம்பிட்டீங்க தலைவா? தலைவா தலை சாவித்தே எங்க கிளம்பிட்டீங்க? சொல்ல மாட்டாரு அவர். இன்னைக்கு கொஞ்சம் டல்லா தான் இருக்கிறாரு. சரி போலாம், வெளியே போலாம். மாடியில தான் போயிட்டு இவங்களுக்கு தேவையானதை பண்ண போறோம். நாங்க வந்த இடத்துல தலைவர் வந்து தூங்கிட்டாரு. இன்னும் தூங்கி கொண்டிருக்கிறார். அவங்க உள்ள இன்னும் வரவே இல்லை. யார் இது? என்னப்பா நீங்க மேல போடுறீங்களா? தாளம் போடுறீங்களா? நீங்க பார்த்தாங்க. ஏ ஏ பாக்குறாரு வேடிக்கை பாக்குறாரு. தெரியுதா? யாரு தெரியுதா? யாருப்பா அது? கலைஞர் மாதிரி கழுத்து வச்சிருக்காரு. தமிழர்களே எங்கள் என்ன கடவுள் சுத்தி போட்டாலும் கட்டுமனமாத்தான் மேற்பேன். அதில் ஏறி நீங்கள் பயணம் செய்யலாம், புகழ்ந்து விட மாட்டேன். அப்படிதானே தக்க இருக்க? பாக்குறியா? ஹாய் சொல்லு. ஹாய். போ. தட்டுறாரு கை தட்டுறாரு. என்னப்பா அது யாருன்னு நினைக்கிறீங்க? தெரியுதா? யாருன்னு தெரியலையா? ஜூம் பண்ணி காட்டுறேன். ரெடி? ஹாய் சொல்லு. ஹாய். ஓகே ரெடி. எங்கே போயிட்டு வரா? எங்கே போயிட்டு வரா? கடைக்கு போயிட்டு வரியா? சரி போயிட்டு வா ஜாலியாக. அப்பா எம்ஜிஆர் மாரி காட்டுறாரு. அவர்கிட்ட இருக்க பாருங்கள். அவர் வந்து 3 சக்கர சைக்கிள் செஞ்சு வச்சுருக்காரு. அவருக்கு சின்ன குழந்தைங்களாம் விளையாடுவாங்க இல்லைங்களா, அதிலே கொஞ்சம் பெருசாக செஞ்சு வச்சுருக்காங்க.
வாங்க வாங்க. ம். என்ன பண்ணீங்க? டீடான் பண்ணிருக்கேன். அப்படியா? ஆமா. டீடைன் பண்ணி ஒன்றும் டேன் ஆன மாதிரி தெரியலையே ஒன்றும். ஐயோ உடனே வாங்க உங்களுக்கு எஃபெக்ட் காட்டும். சரி கீழே நான் அன்னைக்கு வரேன். சரி. அது இல்லாமல் மேற்படி என்ன பண்ணி த்ரெட்டிங் பண்ணேன். திருநியா த்ரெட்டிங் த்ரெட்டிங் பண்ணியா? ஐப்ரோ த்ரெட்டனிங் பண்ணியா? ஒன்னே தான் த்ரெட்டிங் போடுறது. ஐப்ரோ த்ரெட்டிங் பண்ணேன். சரி ரைட்டு போகலாமா? போகலாம். முடிஞ்சா? முடிஞ்சது. நெக்லஸ் ஐட்டம் ஒன்று வாங்கலாம்னு சொல்லி கவரிங் கடைக்கு போனோம். ஆனால் செட் ஆகலை, திருப்பி வந்தாச்சு. என்னப்பா என்ன பார்க்குறீங்க? எங்கே பார்க்குறீங்க? நைட்டு டிஃபனுக்கு இட்லி மாவு வாங்கியாச்சு. அடுத்து வந்திருக்காங்க நொறுக்கு தீனி வாங்குறதுக்கு. நொறுக்கு தீனி என் கடை இதில் உன் ஃபேவரட் இது 185ங்களா? நமக்கான ஐட்டம் வந்துருச்சு. சொல்லுங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க இப்பதான் வெளிய சாப்பாடு தோசை சாம்பார், முருங்கைக்காய் சாம்பார். மூஞ்சி எப்படி இருக்கு? அன்னைக்கு இருந்ததுக்கும் இன்னைக்கு எப்படி இருக்கு? வந்துட்டாப்ல தம்பி தான் அவன் பாத்துட்டு இருக்காப்ல தம்பி பையனை. தங்கம் தங்கம் என்னப்பா கையை கால ஒரே ஆட்டமாக போட்டுட்டு இருக்கீங்க? போடு போடு டப்பு டப்புன்னு அட்டி அட்டி ஆட்டம் போடு ஆட்டம் போடு. ஏன்பா ஏந்தவங்க என்ன வேணும்? வேணுமா? மிச்சர் வேணுமா? ஏன்பா மிச்சர் வேணுமா? மிச்சரு ப்ளீச்சிங் பண்ண மாதிரி தான். ப்ளீச்சிங் பவுடர் போட்டு கழுவுனாங்க. அடி கையும் காலையும் அடிச்சு உதைக்கிறானே. உங்க திருமுகத்தை அப்படி கொஞ்சம் திருப்புங்கோ. அம்மாச்சி பக்கம் காட்டுங்கோ. என்னடி என்னென்ன வாங்கிட்டு வந்த கடையில்? இது வந்து உங்க மம்மி சால்ட் பிஸ்கட் கேட்டாங்க. சரி. மம்மிக்கு. அடுத்தது உங்க மம்மிக்கு. ஓகே. இது வந்து எனக்கு என்ன சிப்ஸு? ஏதாவது காராபந்தி 100 வாங்கியிருக்க, சால்ட் பிஸ்கட் வாங்கியிருக்கு. அப்புறம் காரா சேவை கேட்டாங்க. உருளைக்கிழங்கு சிப்ஸ் வாங்கியிருக்க. கேட்டாங்க உங்க மம்மி. உருளைக்கிழங்கு சிப்ஸு அதான் சொன்னேன். இது எனக்கு. அது உனக்கு எவ்வளோ ஆச்சு? 185. ஓகே சரி. பசி இது தோசை ஊற்றி தருவோம். தோசை அம்மா தோசை. என்னடே கொஞ்சரி ஆகுனா சிலிண்டர் ஏசி ஆஃப் பண்ணியாச்சு. என்னடா தாத்தா என்ன சொல்கிறாரு? ஐயா என்ன சொல்கிறாரு? ஐயா வந்து என்ன சொல்கிறாரு? அவர் எதோ சொல்கிறாரு, ஒன்றும் புரியலடா. உனக்கும் புரியலையா? எனக்கும் புரியல. ஓகே காய்ஸ், நமக்கு இந்த சோத்தை போட்டாங்க. நைட்டும் சோறு தான். இப்போ இத்துடன் வீடியோ முடிகிறது. நாளைக்கு விலாகில் பார்ப்போம். பாய் காய்ஸ்.